பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம பாண்டியன் இருந்துட்டு பேனர் அடிக்கிறாங்களா வர சொல்லி கரெக்டாக அடிங்க, பேனர் சைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கல, இங்கேருந்து பார்த்தா 10 தெரு தள்ளி இருக்கிறவங்களுக்கு கூட நல்லா தெரியும் தானே அப்படின்ற மாதிரியெல்லாம் பாண்டியன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது நல்லாவே பெருசாகவே அடிச்சிருக்கேன்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்கன்னு அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம செந்திலும் கதிரும் கடைக்கு வராங்க. என்னடா இன்றைக்கும் இங்கே தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்படியெல்லாம் எதுவும் இல்லைப்பா, சும்மா தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன ஆச்சுங்க, அப்பா ஏதோ பேனரெல்லாம் அடிக்கிறாங்க போல இருக்கு, ஏதாவது ஆஃபர் அது விட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்பா ஆஃபர் விட்டுட்டு தான் மறு வேலையை பாப்பாருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சரவணன் செந்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா சரவணன் ஒரு பக்கம், நானும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான்டா டெலிவரியெல்லாம் முடிச்சுட்டு வந்தேன், என்ன ஏதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ணன் சைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குல்ல, காசு கொடுத்துருக்கேன் சும்மா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி 1008 கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா அண்ணன் எல்லாமே சரியாக அடிச்சிருக்கானே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எடுத்த மாட்டிடுவோம், சீக்கிரமாக எடுத்த மாட்டேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் பேனரை எடுத்து நிறுத்துகிறாங்க. அதை கதிர் எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்த உடனே அட நம்ம ராஜி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம ராஜி இருந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மீனா ஒரு பக்கம், என்ன பாராட்டுக்கள்லாம் குவிஞ்சிக்கிட்டே இருக்குது, ஃபோன் கீழே வைக்கவே மாட்டேங்கிறியே, ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க அக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பாயாசெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன்டி, நிறைய செஞ்சு வச்சுருக்கேன், வேறு ஏதாவது உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லத்தை இதுவே போதும் அப்படின்ற மாதிரி ராஜு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் செந்தில் வீட்டுக்கு வராங்க. என்னடா எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கிடைக்குதாம்மா, அங்கே போனதுக்கப்புறமா தான் அப்பா ஒரு விஷயமே பண்ணியிருக்காரு, என்னடா கடையில் எல்லா சரக்கும் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதும்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து காட்டுறாங்க. அட நம்ம ராஜியோட ஃபோட்டோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்கள் அப்பாவோட இதெல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம்மா அப்பா தான் இது எல்லாத்தையுமே பண்ணாரு அப்படின்ற மாதிரி செந்தில் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் ராஜி வாங்கி பார்க்குறாங்க. மாமாவா இது எல்லாத்தையும் பண்ணாரு, மாமா அதை நான் இப்போவே நேரில் பார்க்கணும், என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்னப்பா, பாப்பா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் இருந்துட்டு ராஜி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா மாமா இப்படியெல்லாம் பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, மாமாவை நான் சரியாக புரிஞ்சுக்காமல் போயிட்டேன், இப்போ மட்டும்தானே இல்லை எப்போவுமேவா, ராஜியை பற்றி அப்புறமா பேசிக்கலாம், முதல்ல உன்னை பற்றி பேசலாம், உனக்கும் என்ன தாண்டி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மீனா இருந்துட்டு எனக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனை, எந்த பிரச்சனையுமே இல்லையே, ஆமாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் நீ ஒரு பக்கம் முகத்தையும் அவன் ஒரு பக்கம் முகத்தையும் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்களா, பிரச்சனை இருக்க போய் தானே முகத்தை எல்லாத்தையும் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அதை நாங்கள் சமாதானம் பண்ண பார்ப்போம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லாத, போக போக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும், நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனை ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா இந்த சைடு ராஜி இருந்துட்டு பேனரை பார்க்குறாங்க. பேனரை பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பழனிவேலும் அங்கே தான் இருக்காங்க. எல்லாரும் பேனரை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன பேனர்னு தான் கொஞ்சம் மச்சம் பார்த்தா இப்படி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, இந்த பக்கம் பார்த்தாலே அம்புட்டு அழகாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படின்னா நானும் நல்லா படிச்சிருந்தேன், என் மச்சான் இந்த மாதிரி எனக்கும் பெருசாக பேனர் வச்சுருப்பாருல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். சரவணன் இருந்துட்டு, இப்போ மட்டும் என்ன மாமா நல்லா படிங்க, பாஸ் ஆகுங்க, அப்பா கண்டிப்பாக உங்களுக்கு பேனர் வைப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ எங்கடா நான் போய் படிக்கிறது, எங்களுக்குன்னா ஒரு குழந்தை வரப்போகுது, குழந்தையும் நானும் ஒன்றா உட்காந்து படித்தா நல்லாவா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம ராஜ் இருந்துட்டு, ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எதுக்குப்பா இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு, எங்கள் வீட்டு மருமங்கப்பா, உன்னோட பெருமை எல்லாத்தையும் வெளியே எல்லாருக்கும் சொல்ல வேண்டாமா அப்படின்ட்டு மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சித்தப்பா எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து தரீங்களா, அதுக்கு என்னம்மா தாராளமாக எடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கட் அவுட் முன்னாடி வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக கதிரையும் போய் நிற்க சொல்கிறாங்க. கதிரும் போய் நிற்கிறாங்க. மாமா நீங்களும் வாங்க, நான் எதுக்குப்பா, நீங்களும் வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒன்றா நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. மாமா சித்தப்பா இது எல்லாமே எனக்கு அனுப்பி விட்டுருங்க, அப்பாவுக்கு அம்மாவுக்கு எல்லாருக்கும் காட்டுங்க இந்த ஃபோட்டோவை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க.
அதுக்கு என்னப்பா காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் காய்கறி கட் பண்ணிட்டு இருக்காங்க கோமதி இருந்துட்டு. அப்போ மீனாவுக்கு வந்து மயில் வந்து ஃபோன் பண்ணி அ குமரவேலுக்கும் நம்ம சுடருக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணுறத பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் சுடருக்கும் இன்றைக்கி தான் விஷயமே தெரியும். தெரிஞ்ச உடனே அம்மா கிட்ட சத்தம் போட்டேன். அம்மா எதுவுமே என் பேச்சை கேட்குற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்பவே வருத்தத்தோடு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தியே ஆகணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. நாங்கள் எதுவும் பண்ண முடியாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி மீனா, அம்மா கூப்பிட்டுட்டு இருக்காங்க, நான் அப்புறமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்ததாக கோமதி கிட்டேயும் சொன்னதுனால நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக அரசு இருந்துட்டு வெளியே உட்காந்துட்டு ஃபோனில் வந்து கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்திகேயன் இருந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க. எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், உங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டீங்களா ஃபைட் மாஸ்டர் கிட்ட, அவர்கிட்ட கொஞ்சம் என்னோடய பொருளெல்லாம் விற்க கொஞ்சம் அனுமதி வாங்கித்தாங்களேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. எங்கள் அப்பாவோட கடை விஷயம் பக்கம் நான் போகிறதா இல்லை, வேறு ஏதாவது பேசுகிறதா இருந்தால் பேசுங்க, இப்போதைக்கு எதுவும் இல்லை, நான் அப்புறமா யோசிச்சு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. கார்த்திகேயன் நினச்சி நம்ம அரசியும் ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.